வாட் இஸ் அசைன்மெண்ட் மீனிங் இன் தமிழ்? அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட்னா பணியம் அப்படிங்கிறதாங்க மீனிங். நீங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட அசைன்மெண்ட்டு லீவ் அல்லது ஹாலிடே வந்தால் கொடுத்துருவாங்க. அது என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறது தான் அசைன்மெண்ட். உங்களுக்குன்னு சில விஷயங்களை அசைன் பண்ணுறது, சில டாஸ்க், சில ஒர்க் அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் முடிச்சுட்டு வரணும். ஒரு முழுமைப்படுத்தி கொண்டு வர வேண்டிய வேலை, அதுதான் அசைன்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அண்ட் அசைன்மெண்ட் இஸ் அ டாஸ்க் ஆர் அ பீஸ் ஆஃப் ஒர்க் அசைன்டு டு சம்மன். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டது, அதுதான் அசைன்மெண்ட். அடுத்த எக்ஸாம்பிள், ஷி ஒர்க்டு லேட் டு ஃபினிஷ் ஹர் ஸ்கூல் அசைன்மெண்ட். ஸ்கூலில் ஏகப்பட்ட அசைன்மெண்ட் கொடுத்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், லீவ் முழுக்க ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசி நாள் அன்றைக்கி வேறு யாரோ முடிச்சிருக்கவங்க பசங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து அதை விடிய உட்காந்து எழுதி முடிப்போம். அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஷீ ஒர்க்டு லேட் டு ஃபினிஷ் ஹர் ஸ்கூல் அசைன்மெண்ட். அவள் தூக்கம் கெட்டு முழிச்சிருந்து வேலையை முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அசைன்மெண்ட்டை முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்தது, த ரிப்போர்ட்டர் வாஸ் எக்ஸைட்டட் அபவுட் ஹர் நியூ அசைன்மெண்ட். இப்போ எப்பயுமே எழுதுறது வேலைங்கிறது அந்த மாதிரியான வேலை மட்டும் அசைன்மெண்ட் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு புதிய ப்ராஜெக்ட், இப்போ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க, நீங்கள் போயிட்டு இதை கவர் பண்ணிட்டு வாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிட்டு வாங்க. டெய்லி எப்பயுமே நீங்கள் போயிட்டு பரபரப்பு இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணுறதை விட்டுட்டு இந்த தடவை போயிட்டு ஒரு விலங்குகள் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிட்டு வாங்க. மேபி உங்களுக்கு விலங்கை பற்றி பிடிச்சினதாக இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லவும் இவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கலாம். அது அந்த ரிப்போர்ட்டர் வாஸ் எக்ஸைட்டட் அபவுட் ஹர் நியூ அசைன்மெண்ட். ஒரு புது விதமான உங்களுடைய அன்றாட வேலையில் ஒரு புதிய அசைன்மெண்ட் கூட கொடுக்கலாம். அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த அசைன்மெண்ட் வாஸ் டு ரைட் அ 10-page essay. இது உங்களுக்கு தெரியுங்களா, சில டைம் அசைன்மெண்ட்டை பனிஷ்மெண்ட்டாக கூட ஸ்கூலில் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒழுங்காக பண்ணல, ஏதாவது ஸ்கூலில் டிசிப்ளினாக இல்லைன்னா, ஓகே ஒரு 10 பேஜ் எஸ்ஸே எழுதிட்டு வா, இதை 10 டைம் இதை எழுதிட்டு வா, இம்போசிஷன் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 10 பேஜ் எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லி. அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஹி ஸ்ட்ரகிள் வித் த மேத் அசைன்மெண்ட். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அசைன்மெண்ட் கொடுப்பாங்க நமக்கு லீவுனா. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் மட்டும் கொடுப்பாங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே கொடுப்பாங்க. அதுவும் சில டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சயின்ஸில் உங்களுக்கு அசைன்மெண்ட் இல்லையா, அப்படின்னா 2 அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி மேக்ஸில் 2 கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டார்ச்சர்லாம் நீங்கள் ஸ்கூலில் என்னது அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் என்னென்னா, இந்த பையனுக்கு மேத் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். ஹீ ஸ்ட்ரகிள் வித் த மேத் அசைன்மெண்ட். மேத்தமெட்டிக் அசைன்மெண்ட் பண்ணுறதுல அவனுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங். அவ்வளோதாங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட்ங்கிற வேர்டுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அசைன்மெண்ட் வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கீழே எழுதுங்க. அதோட தமிழ் மீனிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.